السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொள்கை கோட்பாட்டின் மூலமாகவும் வணக்க வழிபாட்டின் மூலமாகவும் மற்ற சித்தாந்தங்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாம் எல்லாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோமோ, அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதன் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டிய அளவிற்கு உலகில் வேறு எந்த கொள்கையும் வழிகாட்டவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக பல சான்றுகளை திருக்குரானிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த வரிசையில் ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் நாம் அங்கு சென்று அவரை சந்தித்து அவருடைய நிலையை பற்றி நலம் விசாரித்தல் என்ற ஒரு செயல் இஸ்லாத்தில் உயர்ந்த செயலாக, அதிக நன்மைக்குரிய செயலாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதை மேலோட்டமாக நம்மில் சிலர் அறிந்து வைத்திருந்தாலும் அது தொடர்பான முழுமையான தகவல்களை அறிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக பலரும் அது விஷயத்தில் அக்கறையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்ற செயல் இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்ததோடு நின்று விடாமல் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். மேலும் யார் மற்றவர்களை நோய் நலம் விசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமை பயன் என்ன, ஒருவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக நாம் செல்லுகிறோம் என்றால் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நோய் நலம் விசாரித்தல் என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் நோயாளிகளை நலம் விசாரிப்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டா அவங்கள போய் சந்திக்கணும், நலம் விசாரிக்கணும், இது பொது புரிதல். ஆனால் இஸ்லாம் இதை எந்த அளவில் உயர்ந்த தரத்தில் வைத்து பார்க்கிறது என்பதற்கு உதாரணமாக ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1240வது ஹதீஸ். ஒரு முஸ்லிம்
சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு ஹதீஸில் 5 என்று வருகிறது, இன்னொரு அறிவிப்பில் 6 என்று வருகிறது. நாம் குறிப்பிட்ட இந்த புகாரியுடைய 1240வது செய்தியில ஒவ்வொரு முஸ்லீமும் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடுகிறார்கள். முதலாவதாக சலாமுக்கு பதில் உரைப்பது. அன்பானவர்களே, தனி தலைப்பாக பேச வேண்டிய அளவிற்கு இந்த சலாம் தொடர்பான தகவல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு ஜும்மாவை அதற்காகவே பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல் விஷயம் என்ன? சலாமுக்கு பதில் உரைப்பது. இரண்டாவதாக ஜனாசாவை பின்தொடருவது. மூன்றாவதாக விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது, மார்க்க வரம்பிற்குட்பட்ட விருந்தாக இருந்தால். நான்காவதாக அவர் நோய்வாய்ப்பட்டால் நாம் அவரை நலம் விசாரிப்பது. ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு பிரார்த்தனையாக இர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்று சொல்லுவது. இதையெல்லாம் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லுகிறது. கடமை என்று சொன்னால் என்ன பொருள்? அவசியம் செய்தே ஆக வேண்டும், அதற்குத்தான் கடமை என்று பொருள். இந்த கடமைகள் நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. யாரும் யாரையும் யோசிக்க வேண்டாம். நான் என்னை பற்றி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி. மார்க்கம் இந்த 5 காரியங்களை கடமை என்று சொல்லுகிறது. நாம் இது விஷயத்தில் சரியாக நடக்கிறோமா? அதில் ஒன்றாக ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் அவரை நலம் விசாரிப்பதை இஸ்லாம் கடமையாக சொல்லுகிறது. இந்த ஹதீஸை கேட்டவுடன் பல முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும், ஏன் சில முஸ்லீம் சகோதரர்களுக்குமே வரக்கூடிய சந்தேகம், ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகத்தான் நோய் நலம் விசாரிப்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க கூடாதா? அப்படி விசாரித்தால் அது நன்மையாக ஆகாதா? நியாயமான கேள்வி, கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த ஹதீஸில் அப்படித்தான் வருகிறது. ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டால் நம்ம அதை ஒரு பொருட்டாகவே கருத தேவையில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. இதற்கு முன் இருக்கக்கூடிய புகாரியுடைய 1239வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 7 விஷயங்களை செய்யும்படி கட்டளையிடுகிறார்கள், 7 விஷயங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படி கட்டளையிடுகிறார்கள். செய்ய வேண்டும் என்ற அந்த 7 செயல்களில் ஒன்று, யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். அந்த ஹதீஸ்ல முஸ்லிம்னு குறிப்பிட்டு வரல. இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பட்டியலிடும் பொழுது சொல்லுகிறார்களே தவிர முஸ்லிம்களை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களை நாம் நலம் விசாரிக்க வேண்டும். இது புகாரில் இடம்பெறக்கூடிய 1239வது ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டி இல்லை. குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் நேர் வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட வேதம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்தின் எந்த கட்டளையும் குறுகிய மனப்பான்மை கொண்டதாக ஒருபோதும் இருக்காது. எனவே முஸ்லிம் அல்லாதவர், கடவுளே இல்லை என்று சொல்லுபவர், இணை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி சென்று அவர்களை நாம் நலம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் போதனை. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 5657வது செய்தி, ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி சென்று அந்த சிறுவனை நலம் விசாரிக்கிறார்கள். என்ன பொருள்? யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவங்கெல்லாம் வேற ஆளுங்க, இது ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை.
சிலர் தங்களுக்கு நோய் ஏற்பட்டிருப்பதை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைப்பார்கள். நாம வாண்டடா சென்று அவர்களை நலம் விசாரித்தால் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை விட்டுற வேண்டியதுதான். ஒருவர் ஒரு விஷயத்தை விரும்பவில்லை என்று இருக்கும் பொழுது நாம சென்று அவருக்கு சிரமம் கொடுப்பது நல்லதல்ல. அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். ஆபரேஷன் நடந்துச்சு, பெரிய சிரமத்துக்கு ஆளானாங்க, ஆனாலும் அதை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சிலர் நினைப்பார்கள். அவங்க அது தனி வகை, அதை பத்தி நம்ம பேசல. நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களை சென்று நலம் விசாரிப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட. எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது? அன்பிற்குரியவர்களே, புகாரியில 3046வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான செயல்களை பற்றி சொல்லுகிறார்கள். போர்களில் போர் தொடுக்கிறோம், முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் போர் நடக்கிறது. அந்த போர்களில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரக்கூடிய போர் கைதிகள், எவ்வளவு நாளைக்கு அவங்களை நாம வச்சிருக்க முடியும்? சிலர் அடிமைகளாக பயன்படுத்துவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். போரில் பிடிபட்ட கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உங்க பொருள் ஆயிட்டாங்க, இப்ப நீங்கள் நினைத்தால் அவர்களை சுதந்திரமானவர்களாக விட்டு விடலாம். இந்த மாதிரி விட்டுருங்க, நன்மையை நாடி விட்டுருங்க. அடுத்து சொல்லுகிறார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், நோயாளிகளை நலம் விசாரியுங்கள். போரில் பிடிபட்ட கைது செய்யப்பட்ட ஒரு அடிமையை விடுதலை செய்வது எந்த அளவிற்கு நன்மையோ, பசித்தவருக்கு உணவளிப்பது எந்த அளவிற்கு நன்மையோ, அந்த நன்மைகளுடைய பட்டியலில் ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் அவரை நலம் விசாரிப்பதும் நன்மையான செயல் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இவ்வளவு நாட்களாக நாம் இந்த நற்செயலை செய்து வருகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்ற செயலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்றால் இனி வரும் காலங்களில் இதை நம்முடைய நற்செயல்களுடைய பட்டியலில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த அளவிற்கு நன்மை உணவளித்தல், அதை பற்றி நமக்கு தெரியும். இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது? பசித்தவருக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எது இஸ்லாத்தில் சிறந்த செயலோ அந்த செயலோடு சம்பந்தப்படுத்தி நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்ற உயர்ந்த பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதிக்கிறார்கள். நமக்கு அறிவுரை சொன்னது மட்டுமல்ல, தானும் அதை செய்து காட்டிய முன்மாதிரி தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்களில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். புகாரில் இடம்பெறக்கூடிய 194வது ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நலம் விசாரிப்பதற்காக என்னிடம் வந்தார்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருந்ததை கேள்விப்பட்டு என்னை நலம் விசாரிப்பதற்கு என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு அரை மயக்கம், சுத்தி நடக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா யாராவது ஏதாவது கேட்டா நம்மால பதில் சொல்ல முடியாது, ஒரு விதமான அரை மயக்கம், அந்த நிலையில இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, ஒது செய்தார்கள். பிறகு மீதம் இருந்த தண்ணீரை என் மீது தெளித்தார்கள். சுதாரித்து கொண்டு நான் கண் விழித்தேன். அப்பொழுது ஒரு தொடர்ந்த ஹதீஸ் அது, எனக்கு பிள்ளைங்க யாரும் இல்லை, என்னுடைய சொத்தை நான் எப்படி பங்கிடுவது என்ற மார்க்க சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்டேன். ஹதீஸ் நீண்டு கொண்டே வருகிறது. அப்பொழுதுதான் திருக்குரானுடைய 4வது அத்தியாயத்தில் 176வது வசனம் அருளப்பட்டது. அப்படிங்கிறதுலாம் ஹதீஸுடைய தொடர்ச்சி. செய்தி என்ன? ஜாபிர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே அவரை நலம் விசாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இதுதான் நமக்கு படிப்பினை. அன்பானவர்களே, புகாரில 1295வது செய்தி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இறுதி ஹஜ்ஜுடைய அந்த ஆண்டு ஹிஜ்ரி 10, அதை இது இறுதி ஹஜ்ஜுடைய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி வரலாற்றில் குறிப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருடம். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆண்டு நான் கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தேன். கடுமையாக உடல்நிலை பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருந்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை உடல் நலம் விசாரிப்பதை வழக்கமாக்கி கொண்டார்கள். அடிக்கடி என்னை அல்லாஹ்வுடைய தூதர் உடல் நலம் விசாரிப்பாங்க. ஒரு முறை அல்ல, சடங்கிற்காக கேள்விப்பட்டோம், ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துருவோம், அப்படி அல்ல. எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்களோ உடனே என்னை பார்க்க வந்துருவாங்க. அதில் அந்த ஹதீஸிலும் தொடர்ச்சி வரும். என்னுடைய சொத்தை நான் தானம் செய்ய போறேன், அவர் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கான சட்டம் சொல்லுவாங்க. அது தனி தலைப்பு. விஷயம் என்ன? சஅத் இப்னு அபீ வக்காஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நலம் விசாரிக்க வருவதை வழக்கமாக்கி கொண்டார்கள். பல முறை வந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த வாசகம் ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை முன்மாதிரி! ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா அது ஒரு தகவலே இல்லை என்ற அளவிற்கெல்லாம் நம்முடைய நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், கேள்விப்பட்டு அவரை நலம் விசாரிக்க செல்லுகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய 4122வது செய்தி, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அகழ் போரில் காயப்படுகிறார்கள். இப்னு அரீகா என்று சொல்லக்கூடிய குறைஷிகளைச் சேர்ந்த ஒருவன் அவர்களை தாக்கி விடுகிறான். கையில் உள்ள ஒரு நரம்பு துண்டிக்கப்பட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அவர்களை தனக்கு அருகிலேயே வைத்து அடிக்கடி அவருடைய நிலையை பற்றி நலம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில அவருக்காக ஒரு தனி அறை, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அருகிலேயே வைத்து அவரை அடிக்கடி நலம் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அவ்வளவுலாம் செய்ய வேண்டாம். குறைந்தபட்சம் நம்ம தெருவில் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை சென்று நலம் விசாரிக்கக்கூடிய பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதே புகாரியில 4560வது செய்தி, சஅத் இப்னு உபாதா. முதல்ல சொன்னது சஅத் இப்னு அபீ வக்காஸ், அடுத்து சொன்னது சஅத் இப்னு முஆத், இவர் சஅத் இப்னு உபாதா. உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஅத் இப்னு உபாதா உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாகனத்தில் என்னையும் அழைத்து கொண்டு அவரை விசாரிப்பதற்காக சென்றார்கள். அந்த வாகனத்து மேல ஒரு முரட்டு துணியை விரிச்சு வச்சிருந்தாங்க, உட்கார்றதுக்கு கூட சௌகரியம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் கூட நோயாளியை நலம் விசாரிப்பதை நன்மையான செயலாக கருதி அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்து கொண்டு சஅத் இப்னு உபாதாவை உடல் நலம் விசாரிப்பதற்காக நாங்க போனோம். இதுவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக முஸ்லிமில 1684வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் இப்னு உபாதா உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நான் அவரை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறேன், என்னோடு யாராவது வருகிறீர்களா என்று ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அங்கிருந்தவர்கள் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்டோம். 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் நலம் விசாரிப்பதற்காக புறப்பட்டு சென்றோம். எங்களிடத்தில் யாருக்கும் கால் அணி இல்லை, செருப்பு கிடையாது. எங்களிடத்தில் யாருக்கும் கால் உறை இல்லை. செருப்பு இல்லைனாலும் தோலாலான கால் உரை அணிந்து கொண்டால் அது ஓரளவு இதமாக இருக்கும். அதுவும் இல்லை. கடுமையான பாலைவன புழுதி பறக்குது, அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தொப்பி அணிந்து கொள்வார்கள். அந்த தொப்பி கூட எங்களிடத்துல இல்லை. காலணியும் இல்லை, கால் உறையும் இல்லை, புழுதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தொப்பியும் இல்லை. இதே நிலையில் நாங்கள் சஅத் இப்னு உபாதாவை நோய் நலம் விசாரிப்பதற்காக நடந்தே சென்றோம். நமக்கு அவ்வளவுலாம் சிரமம் இல்லை. இல்லை, நம்ம தெருவில் இருப்பார், பக்கத்து தெருவில் இருப்பார், அல்லது நம்ம வீட்டு மாடியில் குடியிருப்பார், அல்லது நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு கீழ் வீட்டில் குடியிருப்பார். இவ்வளவுதான் நம்முடைய வட்டம். செருப்பு இல்லை, காலுறை இல்லை, தொப்பி இல்லை, வாகனம் இல்லை,
கரடு முரடான பாதையில் நாங்கள் நடந்தே சென்றோம் சாத் இப்னு உபாதாவை நோய் நலம் விசாரிப்பதற்காக. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 1684வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும்? இவ்வளவு காலமா நாம தெரிஞ்சு வச்சிருந்தது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போய் விசாரிக்கிறது, இது ஒரு தகவல். இதற்கு மார்க்கத்தில் இவ்வளவு முக்கியத்துவம், இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இது பெரிய செயலா? ஆம், பெரிய செயல். எந்த அளவிற்கு பெரிய செயல்? சுவனத்தை பெற்று தரக்கூடிய செயல். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1685வது செய்தி, அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு ஹதீஸ். யாராவது இன்னைக்கு நோன்பு நோற்று இருக்கிறா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்ல நான் நோன்பு நோற்று இருக்கிறேன்னு சொல்றாங்க. யாராவது ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீர்களா என்று நபிகளார் கேட்க நான் கொடுத்தேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. யாராவது ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்களா? அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் பின்தொடர்ந்தேன்னு சொல்றாங்க. நான்காவதாக யாராவது ஒரு நோயாளியை நலம் விசாரித்தீர்களா என்று நபிகளார் கேட்க அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த 4 செயல்களையும் ஒரே நாளில் ஒருவர் ஒட்டுமொத்தமாக செய்தால் அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார். ஒரு மனிதரை சுவனத்திற்கு அழைத்து செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நற்செயலாக நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்ற செயல் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5017வது செய்தி, யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறாரோ அவர் அங்கு சென்று அவரை நலம் விசாரித்து விட்டு திரும்பி தன்னுடைய இருப்பிடத்திற்கு வரும் வரை சுவனத்தின் கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொர்க்கத்தில் இருப்பது போன்று. எதை நாம் ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அல்லாஹுவின் பார்வையில், அல்லாஹுடைய தூதருடைய பார்வையில் எவ்வளவு உயர்ந்த அமல். நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக ஒருவர் புறப்பட்டு சென்று அவரை விசாரித்து விட்டு திரும்ப வரும் வரை சொர்க்கத்தில் இருந்து கொண்டு கனிகளை பறித்து கொண்டிருப்பவருடைய அந்தஸ்தை பெற்று விடுகிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நாம் இந்த செயலில் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும், ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது நோயாளியை நலம் விசாரித்தால் அவர் அல்லாஹுவை நலம் விசாரித்தது போன்று ஆகிவிடும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5022வது செய்தி, மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. பெரிய ஹதீஸ். ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் கேட்பான், நான் உன்னிடத்துல பசின்னு வந்து சாப்பாடு கேட்டேனே, எனக்கு கொடுத்தியா? அந்த கருத்துல வரும். நீர் கேட்டேன், நான் நோய்வாய்ப்பட்டு, அந்த வரிசையில அல்லாஹ் அடியான் இடத்துல கேட்பான், அடியானே, ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நீ ஏன் என்னை வந்து நலம் விசாரிக்கவில்லை? அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீயோ உலகத்தின் அதிபதி, நீ நோய்வாய்ப்படுவதா? அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அங்கு சென்று அவனை நலம் விசாரித்திருந்தால் என்னை அங்கு கண்டிருப்பாய். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5022வது செய்தி. ஒருவர் நோய்வாய்ப்படுகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது, நாம் சென்று அவரை நலம் விசாரித்தால் அல்லாஹுவையே நலம் விசாரித்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பு. உதாரணத்திற்காக அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி யாரையாவது நீங்க நலம் விசாரிக்க செல்கிறீர்கள் என்றால் அங்கு எப்படி நடந்து கொள்ளணும்? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போறோம், நலம் விசாரிக்கிறோங்கிற பேர்ல போறோம். எப்படி நடந்து கொள்றோம், எப்படி நடந்து கொள்ளணும்? நாம எப்படி நடந்து கொள்றோம்னா, அப்படிங்களா உங்களுக்கு பிரச்சனையோ, சாகிற வரைக்கும் மாத்திரை போடணும், அதை கேட்ட உடனே செத்து போயிடுவார். எப்படி நடக்கணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஜி, ஒரே ஒரு மாத்திரை தான், டெய்லி நைட்டில் மட்டும் கொஞ்சம் அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
சில நோயாளிகள், இருதய நோயாளிகள், சர்க்கரை அளவு கடுமையாக உள்ள நோயாளிகள், இரத்த அழுத்தம் கடுமையாக உள்ள நோயாளிகள், தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சில வகையான நோய்களுக்கு ஆயுள் முழுவதும் மருத்துவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வழிமுறை இருக்கும். அதை எப்படி சொல்ல வேண்டும்? ஒன்றும் பயப்படாதீங்க, டெய்லி ஒரே ஒரு மாத்திரை இரவுல மட்டும்தான். அவருக்கு ஒரு விதமான ஆறுதல். சாகிற வரைக்கும் மாத்திரை போடணுங்கிறதும் அதே செய்தி. பெரிய விஷயம் இல்லைங்க, நைட்ல மட்டும் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்தா போதும். லேசா நெஞ்சு வலி, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க, இசிஜியில் கொஞ்சம் பிரச்சனை, எக்கோவில் சின்ன பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க சின்ன மைல்ட் டோசேஜ் ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு தகவல் அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக நம்முடைய விசாரிப்பு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3616வது செய்தி புகாரியில, லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினா குணமாயிடுவீங்க. இதன் பொருட்டால இந்த சிரமத்துக்கு பகரமா உங்களுடைய பாவங்களை விட்டு அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்திடுவான். எவ்வளவு நிம்மதி! நாளை மரணிக்க போகிறார் என்று மருத்துவர் தேதி குறித்த நபரா இருந்தால் கூட லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்கள், ஒன்னும் கவலைப்படாதீங்க. டாக்டர்கள்லாம் மனிதர்கள் தானே, அவங்க ரப்பு இல்லையே. அல்லாஹ் நாடினால் அவன் நம்ம எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவான், தைரியமா இருங்க, இப்படி சொல்லி பழக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார்கள். உம்முல் முஸையிப் என்ற ஒரு பெண்மணி உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த அம்மா ரொம்ப புலம்புறாங்க, நாளுக்கு நாள் என்னுடைய இந்த காய்ச்சல் அதிகமாகிட்டே இருக்கு, இதே நிலைமையில போனா என்ன ஆகும்னு தெரியலையே, இந்த அர்த்தத்துல பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முல் முஸையிபே, காய்ச்சலை திட்டாத, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் கொல்லனுடைய அந்த உலையில் வைக்கப்பட்ட இரும்பு எப்படி துரு இல்லாமல் ஆகி விடுகிறதோ அது மாதிரி இந்த சிரமத்தின் காரணமாக உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் அழிச்சிருவான். அதனால இந்த நோய் குறித்து நீ கவலைப்படாத. எத்தனை பேர் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது இப்படி பேசி இருக்கிறோம். ஒரு ஃபார்மாலிட்டி, எப்படி அப்புறம் மறுபடியும் எப்போ வர சொன்னாங்க, வேற டாக்டர் என்ன சொன்னார், இது சடங்கு மனப்பாட செய்யுள் மாதிரி. உண்மை என்ன? முதல் விஷயம், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சுகப்படுத்திடுவான், இதன் பொருட்டால் உங்களை தூய்மைப்படுத்திடுவான். உம்முல் முஸையிப் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த காய்ச்சலால் உனக்கு ஏற்பட்ட சிரமம் உன்னை பாவங்களை விட்டு தூய்மைப்படுத்தும். எப்படி? கொல்லன் பட்டறையில உலையில வைக்கப்பட்ட இரும்பிலிருந்து துரு விலகுவது போன்று உன்னை விட்டு பாவங்கள் விலகிறோம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5031வது செய்தி. அன்பானவர்களே, இன்னும் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், 5660, 5641, 5642, 5660 புகாரில், இங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், தொல்லை, துக்கம், கவலை, நோய், மனவேதனை எல்லாமே ஏறக்குறைய ஒன்றுதான். நமக்கு புரிவதற்காக தனித்தனியாக துன்பம், தொல்லை, துக்கம், கவலை, நோய், மனவேதனை, அதுல நோயையும் கொண்டு வர்றாங்க. ஒரு மூமினுக்கு இதுவெல்லாம் ஏற்பட்டால், ஏன் ஒரு முள் குத்தினால் கூட அதனால் அவனுக்கு ஒரு சின்ன சிரமம் ஏற்படும் இல்லையா, அதற்கு பகரமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை மன்னிக்காமல் விடுவதில்லை. நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிரமத்துக்கு பகரமாகவும் பாவ மன்னிப்பு இருக்கிறது. இதை அந்த நோயாளிகளிடத்துல சொல்லணும், தன்மையாக, மென்மையாக. அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில, மிக அழகான ஒரு வழிகாட்டுதல். 5675வது ஹதீஸ், நோயாளிகளுக்காக துஆ செய்ய வேண்டும். நாம் யாரையாவது சந்திக்கிறோம் என்றால் அவரிடத்துல பிரார்த்தனை செய்வது. அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபி அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ வலா ஷிஃபாஉக இல்லா ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. சில வார்த்தை மாற்றங்களோட வெவ்வேறு வாசகங்களாகவும் இந்த துஆ இருக்குது. மனிதர்களுடைய இரட்சகனே, குணப்படுத்துவாயாக, உன்னை தவிர சிறந்த நிவாரணம் அளிப்பவன் வேறு யாரும் இல்லை, எனவே நீயே நிவாரணம் அளிப்பாயாக. இதான் அதனுடைய கருத்து. அரபி வாசகம் தெரியலையா, நமக்கு தெரிந்த மொழியில், மனிதர்களுடைய இரட்சகனே குணப்படுத்து, உன்னை தவிர நிவாரணம் தரக்கூடிய சிறந்த வைத்தியன் வேறு யாருமே இல்லை, எனவே நீ நிவாரணம் அளிப்பாயாக.
இந்த நோயாளிக்காக இப்படி ஒரு பிரார்த்தனை நம்ம செய்யும் பொழுது, அன்பானவர்களே, அவர் அந்த நோயிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெற்ற சந்தோஷத்தை அடைவார் என்பதை அவருடைய முகத்தில் பார்க்க முடியும், அவருடைய நடவடிக்கையில் பார்க்க முடியும். அதோடு சேர்த்து அவருக்காக, அவருடைய மறுமைக்காக நாம் அக்கறை கொள்ளும் வகையில் நம்முடைய நடவடிக்கை அமைப்பது. நாம் உதாரணமாக ஒருத்தரை சந்திக்க போறோம், அவருடைய தொழுகை இல்லை, அவர் வட்டியில் மூழ்கி இருக்கிறார், அல்லது மது பழக்கம் உள்ளவராக இருக்கிறார், ஏதோ மார்க்கத்திற்கு மாற்றமான செயல் இருக்கிறது என்றால் அதை பற்றியும் அவரிடத்துல தாவா செய்ய வேண்டும். கண்ணியமான முறையில், அவரை வேதனைப்படுத்துற மாதிரி இல்லை. எந்த அளவிற்கு கண்ணியமாக அவருடைய மரியாதை மானம் பாதிக்கப்படாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் சில சோதனைகளா தர்றான். இனியாவது இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க, வட்டியை விட்டு விலகணும்னு ஒரு உறுதி எடுங்க, மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களை விட்டு தூரமாயிடுங்க. இப்படி தன்மையான முறையில். இதுக்கு நமக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், புகாரியில் ஆதாரபூர்வமான செய்தியாக நம்ம அடிக்கடி பயான்களை சொல்லக்கூடிய 5657வது செய்தி. யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான், நலம் விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு செல்லுகிறார்கள். அந்த சிறுவனுடைய தலைமாட்டில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரிக்கிறாங்க. அந்த சிறுவனுடைய நிலையை பார்க்கிறார்கள். கடை நிலை தெரியும் இல்லை, விரைவில் மரணிக்க போற அளவுக்கான அந்த தோரணைகள்லாம் சில அடையாளங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். அந்த சிறுவனிடத்தில் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா. அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்கிறான். சின்ன பையன், தானா எதையும் முடிவு செய்ய முடியாது. தந்தையின் முகத்தை பார்க்கிறான். தந்தை சொல்லுகிறார், அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றதை கேளு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபுல் காசிம் என்ற பெயர், புனை பெயர் உண்டு. அபுல் காசிம் சொல்றதை கேளுப்பா. உடனே அந்த சிறுவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சிறிது நேரத்தில் அவருடைய உயிர் பிரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். நரகத்தை விட்டு இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, இந்த தன்மைகள் நம்மிடம் வரும் என்று சொன்னால், நாம் உள்ளத்தில் கவலையோடு ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம் என்று சொன்னால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். நோயாளிகளை நல விசாரிக்க போறவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கும் இந்த ஹதீஸ் ஆதாரம். இறுதியாக ஒரு செய்தி, அல்லாஹுக்காக செய்யணும். இந்த நலம் விசாரிக்கிறோம் இல்லையா, பெருமைக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, ஆடம்பரத்திற்காக. ஏன் அப்படி சொல்றோம்? சிலர் யாரையும் போய் விசாரிக்கிறதே இல்லை. அப்படியே விசாரிச்சாலும் எப்படி, எல்லாரும் போய் அவர் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க, நாம மட்டும் போகலைன்னா அது சரியா இருக்காது, அதனால நாமளும் போயிடுவோம். இன்னும் சிலர் எப்படி, ஏழை நோய்வாய்ப்பட்டிருப்பார், பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார், அவரை எட்டி கூட பார்க்க மாட்டோம். 15 தெரு தள்ளி ஒரு பணக்காரர், ஒரு முதலாளி நோய்வாய்ப்பட்டிருப்பார், அவரை போய் பார்ப்போம். இதுவெல்லாம் சரியா? அல்லது சிலரை பார்ப்போம், ஏன் இவ்வளவு காலமாக நாம் அவர்களை கொண்டு சில பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், அல்லது இனி வரும் காலங்களில் அவரை கொண்டு சில பயன்களை அடைய வேண்டி இருக்கிறது. இப்பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரை சென்று நாம் நலம் விசாரிக்கவில்லை என்றால் நமக்கு வர வேண்டியவை வராது, அல்லது வந்து கொண்டிருப்பவை வராது. இதற்காக பார்ப்பது. இவை அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு, என்னுடைய இறைவன் தன்னுடைய தூதர் மூலம் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதனால் நான் நோயாளி நலம் விசாரிப்பேன், இந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக இதற்குரிய கூலியாக சுவனம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.